ஹாய் மக்களே வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா வந்து டயருக்கு வந்து வீல் பேலன்ஸ் அலைன்மெண்ட் டயருக்கு பார்த்தீங்கன்னா வந்து எவ்ரி ஒரு 5000 கிலோமீட்டர் ஒன்ஸ் வந்து அலைன்மெண்ட் பேலன்ஸ் செக் பண்ணோம். நான் வந்து குரூப்ல நம்ம ஒரு நல்ல சர்வீஸ் செக் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அங்கே சொன்னது பார்த்தீங்கன்னா 6 சக்தி டயர்ஸ் அண்ட் அலைன்மெண்ட். ஸோ இங்கே வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். எப்படி சர்வீஸ் நான் பார்த்துட்டு நான் சொல்றேன். ஆக்சுவலி நான் ஃப்ரெண்ட்ஸ்ல இது பண்றப்ப நல்லா பண்ணி கொடுக்குறாங்க இந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம உள்ள போய் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம், எப்படி பண்றாங்க, எது மாதிரி 2 வீலர் 4 வீலர் ட்ரக்ஸ் எல்லா விதமான சர்வீஸும் இருக்கு. புது டயர்ஸும் ஆஃபர் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வாங்க உள்ள போய் பார்த்தீங்கன்னா நம்ம கோபி டு பாரியூர் ரோட்டில் ஆக்சுவலாக அந்தியூர் ரோட்டில் சொல்லுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன வெஹிக்கிள்லேருந்து பெரிய வெஹிக்கிள் வரைக்கும் எல்லா பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் புது டயர்ஸ் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 2 வீலர்ஸ் டயர்ஸ், 4 வீலர் டயர்ஸ், லாரி, ட்ரக்கு, பஸ்ஸு எல்லா விதமான டயர்ஸும் ஆஃபரில் போயிட்டுருக்கு. ப்ளஸ் இங்கே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் ஒன் ஸ்பாட் வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே வந்து உங்களுக்கு மாற்றி கொடுத்துட்றாங்க. பார்த்து பேலன்சிங் அலைன்மெண்ட் பார்த்து ஃபுல் செட்டப்பாக பண்ணி கொடுத்துட்றாங்க. இப்போ என்னோட காருக்கு பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலி வந்து ஒரு 5500 கிலோமீட்டர் ஓடிச்சோம். எக்ஸ்ட்ரா ஒரு 500 சம்திங் ஓடிடுச்சு. சரி, ஆக்சுவலி நான் வந்து கொஞ்சம் ஊருக்கு போகணுமா, அதனால சரி பேலன்சிங் பண்ணிடலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து சரி போயிட்டு வந்து பண்ணிக்கலாம் அப்போ அப்படியே நம்ம ஸ்கிப் பண்ணிடுவோம். ஸோ இது பேலன்சிங்கிறது வந்து அலைன்மெண்ட் பேலன்சிங் நம்ம காருக்கு எந்த அளவுக்கு நம்ம உள்ள மெயின்டைன் பண்ணுறோமோ, பெட்ரோல், ஆயில், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் மெயின்டைன் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம டயரை மெயின்டைன் பண்ணணும். ஏன்னா எண்ட் ஆஃப் த யூசர் டயர் ரோட்டுக்கும் நம்ம காருக்கு இன்டர்மீடியட் டயர் மட்டும்தான். நம்ம அதை கரெக்டாக பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து அந்த எந்த ப்ராப்ளமும் இருக்காது. டயர் அன்ஈவனாக தேய்கிறது. ஏன்னா என்னோட டயர் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் நான் ஒரு ஃபஸ்ட்டு நம்ம சர்வீஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக பார்க்காம விட்டாங்க. ஆக்சுவலி நான் ஷோரூமில் தான் விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் தான் நான் தனியாக ஒரு அவங்க ஷோரூம்லேருந்து ரெஃபர் பண்ணாங்க. சார் இந்த நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ஜென்ரலாக தான் பார்ப்பாங்க, நீங்கள் பர்சனலாக பார்க்குற மாதிரி இருந்தால் வெளியே பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நான் வெளியே பார்த்தா தான் வந்து 2 3 ஒரே ஸ்டோரில் தான் பார்த்துருந்தேன். திருப்பூர் ஆஃபீஸ் இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு கடையில் பார்த்துட்டு இருந்தோம். பெஸ்ட்டு அவங்க பார்த்தீங்கன்னா நான் என்னோட காரில் பார்த்தீங்கன்னா -10 வரைக்கும் இருந்துச்சு. அது இப்போ தான் ஈவன் பண்ணி 0 கொண்டு வந்திருக்காங்க. அதனால பார்த்தீங்கன்னா எப்படி எல்லா காருமே இந்த என்னோட இதுன்ட்டு இல்லை, உங்கள் இதுலையுமே பார்த்தீங்கன்னா கரெக்டாக ப்ராப்பராக செக் பண்ணிங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 5000 கிலோமீட்டர் டயர் ஓடும். ஏன்னா என் அனுபவத்தில் நான் சொல்கிறேன், என்னோட காருக்கு இந்த பிரச்சனை வந்துச்சு, அதனால தான் சொல்கிறேன். ஏன்னா பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஃப்ரண்ட் வீலை பொறுத்து தான் வந்து உங்கள் பேக் வீல் வந்து ஜென்ரலாக தான் வரப்போகுது. ஃப்ரண்ட் வீலில் தான் உங்களுக்கு இன்ஜின், அதனோட அலைன்மெண்ட்டிங் தான் பேலன்ஸ். பின்னாடி இருக்கிற டயர் இழுத்துட்டு வரும். ஃப்ரண்ட்டில் மாறிச்சு, மைனஸில் ப்ளஸ் ஆர் மைனஸ் மாறிச்சு அப்படின்னா டோட்டலாக உங்களுக்கு வந்து பேக் டயர் அன்ஈவனாக போகும். கரெக்டாக அந்த ஸ்டேரிங் கிரிப்பு கிடைக்காது. நிறையா பிரச்சனை இருக்குது. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு என்னோட டயர் மாற்றுறப்பவே கண்டுபிடிச்சிட்டேன். எனக்கு இது மாதிரி சொல்ல எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் நாங்கள் கேட்குறப்ப தான் அவங்க சொல்லுவாங்க இந்த அளவுக்கு டீட்டெயில்ஸ் இருக்குன்ட்டு. நம்ம என்ன நினைப்போம் ஜென்ரலாக ஒரு அலைன்மெண்ட் பேலன்சிங் அவ்வளோதான்ட்டு. ஆனால் அதுக்குள்ளே இருக்கிற டெக்னிக்கல் வந்து நிறைய இருக்குது. ஏன்னா எண்ட் ஆஃப் த யூஸர் நம்ம தான் நம்ம கார் நம்ம மெயின்டைன் பண்ணிக்கணும். அந்தளவுக்கு அதுக்கப்புறம் தான் தெரிஞ்ச எவ்ரி 5000 கிலோமீட்டர் கம்பல்சரி ஒரு 500 கிலோமீட்டர் கம்மியாக ஓனாலும் எச்சா ஓனாலும் கரெக்டாக ப்ராப்பராக பார்த்துடணும். நான் ஏன்னா ஒரு டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 4000 ருபீஸ் வரப்போனா ஒரு 4 டயர் 16,000 அது இன்னொரு 5000 கிலோமீட்டர் சேர்த்து ஓடிச்சுன்னா ஒரு 4 டைம் பண்ணுறப்போ ஒரு 20,000 உங்களுக்கு அந்த அளவுக்கு நம்ம சேஃப்டியாக பார்த்துக்கணும். அதே மாதிரி பேலன்சிங்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈவன் அந்த ஃப்ரண்ட் டயர் லெஃப்ட் அண்ட் ரைட் மாறுது இல்லைங்களா, இந்த அலைன்மெண்ட் வந்து உங்களுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான், 0ல் இருந்தால் மட்டும்தான் பேக் டயர் ப்ராப்பராக வரும். டயர் வந்து தேய்மானம் குறையும். ஏன்னா ஃப்ரண்ட் லோடு வந்து இன்ஜின் நம்ம இப்போ வர டயர் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா சீடான சின்ன கார் எல்லாமே ஃப்ரண்ட் வீல் டிரைவ் மட்டும்தான், பேக் வீல் டிரைவ் இருக்காது. ஜஸ்ட்டு ரன்னிங்கில் மாறுறது மட்டும்தான். ஸோ இது ரொம்ப முக்கியம். நீங்கள் இப்போ தான் கார் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு புது கார் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு செக்அப் பண்ணிக்கோங்க. செக்அப் வந்து 2500 இருக்கும். எவ்ரி 5000 கிலோமீட்டருக்கு அலைன்மெண்ட் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெஹிக்கிளுக்கு வந்து நம்ம வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் பார்த்தாச்சு. இப்போ ஜஸ்ட் ஒரு டெஸ்ட் ட்ரைவ் போய் பார்க்கலாம். ஏன்னா எப்பவுமே நீங்கள் வீல் பேலன்சிங் அண்ட் அலைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு 4 வீல் வந்து பேலன்சிங் கரெக்டாக இருக்கா, என்னங்க அந்த வாப்ளிங் ஏதாச்சும் இருக்கான்னு தெரியும். இப்போ எல்லாமே செக் பண்ணிட்டு ஆக்சுவலி இந்த பேக் வீலில் பார்த்தீங்கன்னா லிட்டில் பிட் அந்த வாப்ளிங் இருந்துச்சு. அப்புறம் ப்ரோ வந்து கொஞ்சம் அந்த வாப்ளிங் பிரச்சனை இருக்கு ப்ரோ அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி டிஸ்க் வந்து
கொஞ்சம் நான் 50,000 கிலோமீட்டர் ஓட்டிருச்சு. மேக்ஸிமம் நீங்க ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓட்டுறப்ப ஏன் ப்ரோ இப்போ டிஸ்க் வந்து எத்தனாயிரம் கிலோமீட்டர் வரைக்கும் தாங்கும்? கிலோமீட்டர்னு கிடையாதுண்ணா, அது 1000 வரைக்கும். லக்கி தான் உங்களுக்கு. லக்கி தான். ஓகே ஓகே. இப்போ பார்த்தா டயரை வேணா கேரண்டி சொல்லலாம். டிஸ்க் வந்து ஓடுற வரைக்கும் ஓடும். ஓடுற வரைக்கும் தாராளமா ஓடும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டிஸ்க் மட்டும் நான் வெளியே பஞ்சர் கொடுத்துருந்தேன். அந்த பஞ்சர்ஸ்ல வந்து அந்த ஹோல்ஸ் திருப்பி போட்டாங்க. அந்த நட்டு வந்து திருப்பி போட்டாங்கன்னே ஹோல்ஸ் வந்துருச்சு. அதனால அதை ஸ்டெப்னிக்கு வச்சிருந்தேன். இப்போ அதுல வாப்லிங் இல்லாதங்காட்டி இப்போ நான் தூக்கி நார்மல் வீலுக்கு போட்டு அது ஸ்டெப்னிக்கு போட்டாச்சு. ஸோ நீங்க சின்ன சின்ன மைனூட்டான ஒர்க் எல்லாமே வந்து நீங்க ஒரு அலைன்மெண்ட்டுன்னு போனீங்கன்னா பொறுமையா நீங்க அவங்ககிட்ட கேட்டீங்கன்னா அவங்க எல்லா டீட்டெயில்ஸுமே சொல்லிடுவாங்க. ஸோ எனக்கு ப்ரோ வந்து எனக்கு சின்ன சின்ன டவுட் இருந்துச்சு, எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாரு. நீங்க பெஸ்ட் நீங்க கோபில் இருந்தீங்கன்னா ஜஸ்ட் விசிட் பண்ணி பாருங்க. அவங்க புது டயர்ஸ் அண்ட் சர்வீஸும் நல்லா பண்ணாங்க. 2 வீலர்ஸ் 4 வீலர்ஸ் ப்ளஸ் வந்து ட்ரக்கு அதுக்கு அந்த மாதிரி ஐட்டமும் பண்றாங்க. நீங்க நான் ப்ரோட நம்பர் வந்து கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். ப்ரோ நம்மளுக்கு டைமிங் எப்படி ப்ரோ? காலையில மார்னிங் 9 o'clock, ஓகே. ஈவினிங் 7:30. மார்னிங் 9 to 7:30 வரைக்கும். சண்டே வந்து ஆஃப் டே தான். ஸோ எனக்கு சண்டே வந்து நீங்க பண்ண மாட்டேன்னு சொன்னாங்க. ஸோ எனக்கு கொஞ்சம் கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன். ப்ரோ ஹெல்ப் பண்ணாரு. தேங்க்யூ ப்ரோ. நான் உங்களுக்கு லொகேஷன் உங்களுக்கு நான் ஒரு ஷாப்புக்கு போயிட்டு வந்து நாங்க ஒரு டைம் ஃபுல் வீடியோ ஒரு டைம் காமிச்சிடறேன் என்னென்ன இருக்கு எப்படி பண்றாங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த வீடியோவை பாருங்க. ஸோ மறக்காம நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்க, ஷேர் அண்ட் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது மாதிரி நிறைய வீடியோஸ் டெக் அண்ட் எலக்ட்ரிக் வீடியோஸ் பாரியூரோட சக்தி அலைன்மெண்ட். நம்ம இது வந்து ஆக்சுவலி இந்த லொகேஷன் பாத்தீங்கன்னா பாரியூர் டு கோபி டு பாரியூர் ரோட்ல சக்தி அலைன்மெண்ட்ஸ். நான் உங்களுக்கு லொகேஷன் உங்களை டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துறேன். மறக்காம ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்க கோபி இருக்கு. ஏன்னா நம்ம சின்ன சின்ன விஷயங்கள வந்து நம்ம மறந்துடுவோம். அலைன்மெண்ட் தானே அப்புறம் பாத்துக்கலாம். இப்ப எனக்கே பாத்தீங்கன்னா 2000 கிலோமீட்டர் வந்து நான் பார்க்காம விட்டுட்டேன். சரியா நோட் பண்ணல. ஆக்சுவலி 57 பண்ண வேண்டியது 59 ஆயிருச்சு. அப்புறம் அதனால ஏதாச்சும் இஷ்யூ வருமா? இஷ்யூ அதனால வராது. அலைன்மெண்ட் லைட்டா மாறும். அவ்வளவுதான். அது 7000க்கு ரொம்ப அதிகமா ஓடிடுதுன்னா டயர்ல தான் காமிக்கும். இன்னர் அவுட்டர் பட்டன் அடிச்சதுனால அலைன்மெண்ட் மாறிடுது. அந்த டயர் தேய்மானமும் வரணும். ஆமா. ரைட். ஏன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு டயர் வந்து மேக்ஸிமம் 40,000 கிலோமீட்டர் ஓடுங்களா? எனக்கு வந்து 40,000 ஓடும். நான் ஆக்சுவலி எனக்கு வந்து 40,000 ஓடுச்சு. நம்ம ஓட்டுறதை பொறுத்துதான் கரெக்டா அலைன்மெண்ட் பார்த்து பேலன்சிங் பார்த்தா கரெக்டா இருக்கும். ஏன் ப்ரோ? ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கணும். 5,000 கிலோமீட்டருக்கு கரெக்டா பண்ணிட்டே இருக்கணும். ஆக்சுவலி ஒரு சில பேர் வந்து நம்ம பண்ணாம விட்டுருவோம். அதனால உங்களுக்கு டயர் வந்து 40,000 கிலோமீட்டர் ஒரு 30,000 கிலோமீட்டர் தேஞ்சிடும். ஸோ 30,000 கிலோமீட்டர் ஒரு டயர் 3,000னாலும் 4 டயர் 12,000 ரூபாய். சின்ன செக்கப்புக்காக ஒரு செக்கப்புக்கு மேக்ஸிமம் வந்து 700 to 800 தான் ஆகும் ஒரு எவ்ரி 5,000 கிலோமீட்டருக்கு. அது 2,500 கிலோமீட்டருக்கு வந்து ஒரு ஃப்ரீ செக்அப் இருக்கு. அது அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. லேபிள் எழுதிடுவாங்க இவ்வளவு கிலோமீட்டர் போட்டு. அதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணணும். அதை ஃபாலோ பண்ணினாலும் அந்த இஷ்யூ வரும். ஸோ நம்ம ஃபர்தர் ஷாப்புக்கு போயிட்டு என்ன ஃபுல் டீடைல்ஸ் உங்களுக்கு சொல்லி. ஆக்சுவலி நீங்கள் எந்த ஒரு வீல் பேலன்சிங் அலைன்மெண்ட் பார்த்தாலுமே ஒரு டைம் பார்த்துட்டு ஒரு டைம் நீங்கள் ரன் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு காலில் வந்து ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா, ஏதாச்சும் மாற்றங்கள் இருக்கா, அப்போயே நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோபி டு பாரியூர் ரோட்டில் முன்னாடியே இருக்கும். சின்னதுன்னு நினச்சிட வேணாம். ஆக்சுவலி இப்போ இது பெரிய ஸ்டோர் சக்தி டயர்ஸுங்க. நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஒரு நார்மலாக பார்த்தீங்கன்னா ஒரு காருக்கு மட்டும்தான் பார்ப்பாங்க அப்படின்னு இல்லை. லாரி, பஸ்ஸு, ட்ரக்குன்னு. ஆக்சுவலி நான் வரப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. இது நான் சண்டே இந்த வீடியோ மேக் பண்ணுறது. மண்டே டு சாட்டர்டே வரைக்கும் ஃபுல் டே இருக்கும். சண்டே மட்டும் ஒரு 12 o'clock வரைக்கும் தான் இருக்கும். நான் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், எனக்கு சண்டே பண்ணி கொடுத்தாங்க. தேங்க்யூ. ஷாப்போட லொகேஷன் அண்ட் என்னென்ன எங்கே இருக்குன்னு டயர், ட்ரக் டயர் இருக்குது. ஓகேங்கண்ணா. கார் டயர், ஓகே. டாடா ஏசி எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஓகே. பைக் டயரும் இருக்குது. ஓகே. பைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே ரைட். உங்களுக்கு ட்ரக் டயர்ஸ் எல்லாம் எப்படிங்கன்னா ஆஃபர் எல்லாமே நீட்டா எல்லாமே நாங்களே பண்ணி கொடுப்போம். எல்லாமே நீட்டா அலைன்மெண்ட்ல இருந்து கம்பல்சரியா நாங்களே பண்ணி கொடுப்போம். ஓகே. நம்ம டைமிங்னா டைமிங் 9 o'clock to ஈவினிங் 7:30. 9 o'clock to 7:30. ஓகேங்க. என்னோட காருக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அலைன்மெண்ட் எல்லாமே பண்ணிட்டாங்க. ப்ரோ தான் பார்த்தது. ஆக்சுவலி இங்கே எல்லா விதமான ஆஃபரும் பண்ணி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆக்சுவலி வந்து நம்ம கார், 2 வீலர், ட்ரக்கு, பஸ்ஸு எல்லா விதமான அலைன்மெண்ட்டும் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் கோபியில் இருந்தால் பெஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பாருங்க. ஆக்சுவலி குட் குவாலிட்டி அண்ட் குட் சர்வீஸ். ஏன்னா இவ்வளோ ரொம்ப ஹாப்பி. என்னன்னா எனக்கு தெரியாத விஷயம் ப்ரோ சொல்லி கொடுத்தாப்புல. இது மாதிரி இது பண்ணணும். அந்த சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம பெரிய பாதிப்பு உண்டாக்கும். இது மாதிரி அலைன்மெண்ட்டுங்க வந்து எவ்ரி 5,000 கிலோமீட்டருக்கு ஒன்று பண்ணிக்கோங்க. 2,500க்கு ஒரு ஃப்ரீ செக்அப் இருக்கு. அதான் மேக்ஸிமம் ஒரு 1,000 rupeesக்குள்ள தான் இருக்கும். 800 to 1,000 rupees தான் அலைன்மெண்ட் பொறுத்த வரைக்கும். பேலன்சிங் பண்ணிக்கோங்க. 4 வீடு பேலன்சிங் பண்ணிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈவனா உங்களுக்கு எல்லாம். நம்ம காரை வந்து ரன்னிங்கில் இருக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. ஸோ அதுக்காக தான். ஸோ நம்ம ஷாப்போட லொக்கேஷன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் நம்பர் எல்லாமே கொடுத்துட்றேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. மறக்காம நம்ம சேனலை பார்த்துட்டு லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ. வேற ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம்.